இந்த ஆரம்பிச்சிட்டாங்கல்ல இந்த சங்கீத் தற்குறிங்க அவங்களோட கேவலமான தற்குறித்தனமான வேலையை. அது உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஜூன் 12ஆம் தேதி பாத்தீங்கன்னா அகமதாபாத்ல இருந்து லண்டனுக்கு புறப்பட்ட ஏர் இந்தியாவோட போயிங் 787 விமானம் பாத்தீங்கன்னா டேக் ஆஃப் ஆன சில நிமிடங்கள்லயே பாத்தீங்கன்னா பக்கத்துல இருந்த ஒரு மெடிக்கல் காலேஜோட ஹாஸ்டல்ல மோதி வெடிச்சு அந்த ஒரு கோரமான விமான விபத்துல 242 பேர் பயணம் பண்ண அந்த விமானத்துல 241 பேர் இறந்து போயிட்டாங்க, ஒருத்தரை தவிர. அந்த 241 பேரோட சேர்ந்து அந்த மருத்துவ கல்லூரியில உள்ள ஒரு 5 பேரும் இறந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. இத்தனை உயிர் பலி ஏற்பட்டிருக்கு. நம்ம இந்திய நாடே ரொம்ப பெரிய துக்கத்துல இருக்கிற இந்த சமயத்துல இந்த சங்கிங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த விமானத்துல பயணம் செஞ்ச யாரோட பேகுக்குள்ளேயோ அது நல்லா துணியெல்லாம் மூடி அந்த பகவத்கீதையை உள்ள வச்சிருந்திருக்காங்க. அது எரியாம இருந்திருக்கு. அந்த பகவத்கீதை எரியலையா இத்தனை பேர் எரிஞ்சது. நம்ம தெய்வத்தின் சித்தம் தெய்வத்தின் பெருமை அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு பேஜ் கூட எரியல பாத்தீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து புகழாரம் பாடிக்கிட்டு இருக்கா தற்குறி சங்கி மக்கா. அந்த வடிவேல் ஒரு படத்துல கேட்பா, ஏண்டா நீ சாப்பிடுற இந்த இலையில இத்தனை ஆடு செத்து கிடக்கு, கோழி செத்து கிடக்கு, முட்டைக்குள்ள குஞ்சு செத்து கிடக்கு, நண்டு செத்து கிடக்கு, மீன் செத்து கிடக்கு, இதெல்லாம் உங்க கண்ணுல தெரியல. அந்த சோத்துல இம்பட்டு காண்டுக்கு செத்து கிடக்கிற ஈதே உனக்கு பெருசா தெரியும். அது மாதிரிதான் இருக்கு இந்த தற்குறி நாய்ங்க பேசு. இவங்க கடவுள் நம்பிக்கையில குறுக்க வாஞ்சி இவங்க பண்ற முட்டாத்தனமான விஷயத்த நம்ம பேச வேணாம்னு ஓரமா இருந்தாலும் வா வந்து எங்களை பேசு, நாங்க தான் இந்த இருக்கோம்ல அப்படின்ற மாதிரியே காட்டிக்கிறாங்க. அப்படியே இவங்க வழியிலே பார்த்தாலும் அந்த இம்பட்டு காண்டு புக்க காப்பாத்துற அளவுக்கு தான் உன் ஜாமிக்கு பவர் இருக்கா. 2 கை குழந்தைகள் 11 சிறுவர்கள் உட்பட 242 பேர் பயணம் செஞ்சிருக்காங்க. அதுல ஒருத்தர் தான் எஸ்கேப் ஆயிருக்காங்க. இவ்வளவு ஏன் இந்த புக்க கொண்டு போனவரும் உயிரோட இல்ல. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த புக்கு மட்டும் எரியாம இல்ல, அந்த பிளைட்ல டிராவல் பண்ண நிறைய பேரோட பேக்ல ஜட்டியும் எரியாம இருக்கு. சரி போய் அதுக்குள்ள எந்த சாமி குடி இருக்குன்னு போய் தேடுங்க. இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும்.